உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மன்னிக்கிறவனை விட மன்னிப்பு கேட்கிறவனுக்கு தான் மதிப்பு அதிகம். அதுலயும் தப்பே செய்யாம பிரச்சனை முடியறதுக்காக ஒருத்த மன்னிப்பு கேட்டான்னு வைங்க, அவன் தான் இருக்கிறதுலே நல்ல மனுஷன். என் ஃப்ரெண்டு நல்லவனே எனக்கு தெரியும். இன்னைக்கு எல்லா தப்பையும் ஆண்டாளப்பா பண்ணிட்டு இவன் போய் இப்ப மன்னிப்பு கேட்கறதால அந்த ஆள் ஜெயிச்சிட்டதா அர்த்தம் இல்ல. என்னங்க எதுவுமே சொல்லாம அவர் எழுந்து போயிட்டாரா? நம்ம எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கோம், ஆனா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியலையே. எனக்கு என்னமோ அவர் உங்க பேச்ச கேட்பாருன்னு தான் தோணுது. எப்படி சொல்றீங்க? ஏன்னா அவருக்கு நீங்க ஃப்ரெண்டு. நான் அவரை மன்னிப்பு கேட்க சொன்னப்போ அவர் என்கிட்ட முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா நீங்க மன்னிப்பு கேட்க சொன்னப்போ அவர் ஒரு கட்டத்துல எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாரு. அதை வச்சு பார்க்கும்போது அவர் கண்டிப்பா மன்னிப்பு கேட்பாருன்னு தான் தோணுது. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமாத்த, இந்த பிரச்சனை இதுக்கு மேலே பெருசாக்க வேண்டாம்னு எனக்கு தோணுது. அதனால தான் ஆண்டாள் உங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஏண்டா உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சு போச்சு? தப்பு செஞ்சது அவன், மன்னிப்பு மட்டும் நீ போய் கேட்கணுமா? இன்னும் என்ன பண்ண சொல்ற வேற? இப்படியே வீம் பிடிச்சிட்டு இருந்தா எதுவுமே மாறுற மாதிரி தெரியல. அப்படி மாறலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் மாறலன்னு கேட்கறத விட்டுட்டு நம்மள அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கிட்டா ஏன் மாறலன்னு கேட்டு கஷ்டப்படாம நல்ல வேளை நம்ம ஏன் மாறலன்னு நினைச்சு சந்தோஷமாவது படலாம்ல. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். என்ன கரெக்ட்? அவரை எல்லாரும் இப்படி விட போய் தான் இப்ப அவரு இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காரு. ஆடினா ஆடிட்டு போட்டு அத்த, 1000 தான் இருந்தாலும் அவர் உங்க புருஷன். ஆண்டாள் அவனோட அப்பா. எனக்கு என் பாட்டியை ரொம்ப பிடிக்கும், என் பாட்டியோட மவன். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல நான் என்ன குறைஞ்சா போறேன்? இங்க மன்னிப்பு கேட்கறதுனால யாரும் குறைஞ்சு போயிட மாட்டாங்க. ஆனா யாருகிட்ட கேட்கறதுங்கிறது தான் முக்கியம். அன்னைக்கு மனசாட்சியே இல்லாம உன்னை வீட்டை விட்டு போக சொன்னதே அவன் தாண்டா. உங்ககிட்ட அவன் தாண்டா மன்னிப்பு கேட்கணும். அப்படிலாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. ஆண்டாள் அப்பா ஒன்னும் அவ்வளவு மோசமானவர் இல்ல. அழகருக்கும் அவருக்கும் வந்த சண்டை அவர் அப்படி மாத்திருக்கு. நானும் அதனாலதான் அமைதியா இருக்கேன். இல்லைன்னா அழகரை பண்ண டார்ச்சருக்கு இந்நேரம் அந்த ஆள என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. அப்படி நீ பண்ணி இருந்தா இந்நேரம் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நீ என்னடானா அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன்னு சொல்ற? இல்ல பாட்டி. நீங்க பாருங்க மாப்பிள்ள, இதுக்கு முன்னாடி நீங்க என்னென்னமோ சொல்லிருக்கீங்க. நானும் எந்த கேள்வியும் கேட்காம அது எல்லாத்தையுமே செஞ்சிருக்கேன். ஆனா இந்த தடவை நான் சொல்றதான் நீங்க கேட்கணும். தயவு செஞ்சு சொல்றேன், அவர் காலில் மட்டும் விழுந்துராதீங்க. அப்படி விழுந்துதான் நாங்க எல்லாரும் இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைச்சா வாங்க இப்பவே நம்ம எல்லாரும் வீட்டை விட்டு போலாம். ஆமாண்டா பேராண்டி, நீ காலில் விழுகிற கொடுமை என்னால பார்க்க முடியாது. இவன் கூட கிடந்து மாரடிக்கிறதுக்கு பேசாம வேற எங்கேயாவது போய் கூட கஞ்சிய குடிச்சு நிம்மதியா இருக்கலாம். ஆளுக்கு இப்படியே பேசிட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது பாரதி. அழகர் மன்னிப்பு கேட்கறதுல உறுதியா இருந்தா அவனையும் ஆண்டாளையும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஆனா இதெல்லாம் அவன் பண்றதே ஆண்டாளுக்காக தானே அவங்களுக்கு புரியணும். அதெல்லாம் அழகர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. இல்ல எனக்கு புரியல. ஏன் புருஷன் என் அப்பா கிட்ட மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்றாரு, நீங்க 2 பேரும் எதுக்கு வேண்டான்னு சொல்றீங்க? நீ லைவ்ல புருஷனே சொல்லாத, உனக்குலாம் அந்த தகுதியே கிடையாது. ஏன் நான் எதுக்கு சொல்லக்கூடாது? யார் என்ன சொன்னாலும் இவர்தான் என்னோட புருஷன். அதனாலதான் எனக்காக என் அப்பா கிட்ட மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்றாரு. இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க 2 பேரும் தலையிடாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப உன் புருஷன் இன்னொருத்தன் காலில் விழுந்தா உனக்கு ஒண்ணு இல்லையா? அவர் ஒண்ணும் யாரோ ஒருத்தர் கால்ல எல்லாம் விழல, என் அப்பா கால்ல தானே விழறாரு. உங்க அப்பா கால்ல விழுந்தா பரவாயில்லையா? பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறாருமா, அதுல என்ன தப்பு இருக்கு? பிரச்சனை பண்ணது நீ உங்க அப்பாவும் தானே. அத்த அத்த போதும், பிரச்சனை இதோட விட்டுருங்க. எனக்கு என் சந்தோஷத்தை விட என்னை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷம் தான் முக்கியம். வேற யார் சொன்னாலும் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டேன். என்ன மன்னிப்பு கேட்க சொன்னது ஆதி. அவன் சொன்ன அதுல 1000 அர்த்தம் இருக்கும். இது வரைக்கும் அவன் எது சொல்லி நான் பண்ணாம இருந்ததில்லை. இதுவும் அவனுக்காக பண்ணி தொலைக்கிறேன். இது பண்றதுல எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. மாப்ள, அதெல்லாம் சரிதான். அதுக்குன்னு கால்ல விழுந்த மா, இன்னும் எவ்வளவு நாள் தான் நீ அதையே சொல்லிட்டு இருக்க போற? இந்த பிரச்சனை முடிஞ்சு நானும் இவரும் சந்தோஷமா இருக்க வேண்டாமா உனக்கு?
அவர் முடிவெடுத்துட்டார்ல, இதுக்கப்புறம் யாரும் எதுவும் பேச வேண்டாம். என்னத்தா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ண வந்திருக்கானா? ஐயோ அதெல்லாம் இல்லப்பா, அவரு பிரச்சனைய முடிக்கிறதுக்கு வந்திருக்காரு. புரியலையேத்தா. நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் ஏதாச்சும் கஷ்டப்படுத்தி அந்த என்னை மன்னிச்சிருங்க. என் பொண்ணுக்காக உன்னை மன்னிச்சு போட்டேன். எந்திரி. சாரிடா, ஐம் so சாரி. எனக்காக அப்பா கிட்ட சாரி கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது ஆண்டாளே, இதுக்கப்புறமாவது உன் புருஷனை கொஞ்சம் கரெக்டா நடந்துக்க சொல்லு. அதெல்லாம் இனிமே கரெக்டா இருப்பா. இருந்தா சரிதான். ஒரு நிமிஷம். உங்ககிட்ட மன்னிப்பு மட்டும் தான் கேட்க வந்தேன். இவ கூட சேர்ந்து வாழ வரல. உங்க பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு அவ வேண்டாம். எனக்கு அவ கூட வாழ்றது கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. எனக்கு அவ இனி வேண்டாம். எனக்கு அவ பொண்டாட்டியா இருக்கிறத விட உங்க மகளா இருக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைசி வரைக்கும் நீங்க அவளை உங்க மகளாவே வச்சுக்கோங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.